ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்டாக பிரியங்கா அண்ட் மணிமேகலை சண்டை போட்டுட்டு இருக்கிறத பற்றி கண்டிப்பாக தெரியும். என்னதான் பிரச்சனை? விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸ் ஷோவான ரசிகர்களை சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கிறது தான் குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோ. கண்டிப்பாக தெரியும். விஜய் டிவியை பொறுத்தவரை நிறைய ஷோ இருந்தாலும் இந்த குக்கு வித் கோமாளி, பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோலாம் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். பிக் பாஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. குக்கு வித் கோமாளி ஷோ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே சூப்பராகவே போயிட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு பிரச்சனையாக பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. சில நாட்களாக பிரியங்கா அண்ட் மணிமேகலை பற்றி டாப்பிக்காக தான் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங்கில் என்னதான் நடந்துச்சு? டெலிவிஷன் தொகுப்பாளராக வலம் வர்றவங்க தான் மணிமேகலை அண்ட் பிரியங்கா. மணிமேகலை பார்த்திங்கன்னா குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவில் இப்போ ஆங்கராக இருக்கிறாங்க. முன்னாடி கடந்த சீசன்லலாம் கோமாளியாக தான் இருந்தாங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா தொகுப்பாளனியாக ரக்ஷன் கூட கோஸ்ட் பண்ணிட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியை. பிரியங்காவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஷோவில் குக்கா இருக்கிறாங்க. மணிமேகலை இனி நான் இந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் நான் இப்போ கலந்துக்க போவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசனாகவும் குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவில் குக்கா வந்த ஒரு பெண் தொகுப்பாளர் தன் வேலையை பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த ஷோவையும் தொகுத்து வழங்குற வேலையும் சேர்த்து பார்க்குறாங்க. அது எனக்கு சுயமரியாதை இழந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இந்த ஷோவை விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவாக அது யார் நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஒரு பெண் தொகுப்பாளர் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாக என்ன தான் நடந்துச்சு குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவில் அப்படின்னு சொல்லி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சுனிதா, குரேசி, புகழ் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் என்ன தான் நடந்துச்சு அங்கே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா அண்ட் மணிமேகலை ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். சில நாட்களாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. திவ்யா துரைசாமி பார்த்திங்கன்னா இவங்க ரீசெண்ட் டைமில் எலிமினேட் ஆனாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. திவ்யா எலிமினேட் ஆனக்கும் போது பிரியங்கா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது தான் மணிமேகலை நீங்கள் பேச வேணாம், ஏற்கனவே வெளியில் நீங்கள் தான் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. அதனால் நீங்கள் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை பார்த்தீங்கன்னா பிரியங்கா பற்றி பேசினதுனால தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது பிரியங்காவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துதான். பிரியங்கா பார்த்தீங்கன்னா திவ்யாவை பற்றி மட்டும் தான் நான் பேச போனேன், அவங்கள பற்றி தான் பேச போனேன், ஆனால் வேறு எந்த விஷயமும் நான் பேச போகலை. ஆனால் எனக்கு நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல நான் பேசுகிறதுக்கு வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க பிரியங்கா தரப்பில் இருந்து சொன்ன விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். மணிமேகலை இனி நான் குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவில் நான் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சுனிதா, குரேசி பார்த்திங்கன்னா இவங்களாம் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதாகவும் ஒரு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. ஒரு தரப்பினர் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்க மணிமேகலை மற்றும் பிரியங்காவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. இவங்களை பற்றி இதுதான் உண்மையான விஷயம் ஷூட்டிங்கில் நடந்தது அப்படிங்கிற மாதிரியும் கூட அவங்க குக்கு வித் கோமாளி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், கோமாளியாக இருக்கட்டும், இவங்களாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க இந்த விஷயம் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மணிமேகலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரியங்கா பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன தோணுது? குக்கு வித் கோமாளி ஷோவை பார்த்த வரைக்கும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.